كتاب الله دستوري كتاب الله دستوري وخير الخلق أسوتنا بسنته انجلى نوري لهدي الحق أرشدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. قيامت நாளை நோக்கி குழு வழங்கும் கிராத் ஓதுதலின் தமிழாக்கம் கேட்டு பயனடைவீர். بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மோமீன்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கினால் நிச்சயமாக அவரும் அவர்களை சேர்ந்தவர்தான். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர் மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். فترى الذين في قلوبهم مرض يسارعون فيهم يقولون نخشى أن تصيبنا دائرة فعسى الله أن يأتي بالفتح أو أمر من عنده فيصبحوا على ما أسروا في أنفسهم نادمين. எனவே நபியே, எவர் இருதயங்களில் நோய் இருக்கின்றதோ அத்தகையவர்தாம் அவர்களிடம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர்களை பகைத்து கொண்டால் எங்களுக்கு ஏதாவது துன்ப சூழல் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறோம் என அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தான் நாடியபடி தன்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நற்காரியத்தையோ கொடுத்து விடலாம். அப்போது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்ததை பற்றி கை சேதமடைந்தோராக ஆகிவிடுவார்கள். وَيَقُولُ الَّذِينَ آمَنُوا أَهَؤُلَاءِ الَّذِينَ أَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ إِنَّهُمْ لَمَعَكُمْ حبطت أعمالهم فأصبحوا خاسرين. மறுமையில் இவர்களை சுட்டி காண்பித்து கூறுவார்கள், நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தானா என்று முஃமின்கள் கூறுவார்கள். இவர்களுடைய செயல்கள் எல்லாம் அழிந்துவிட்டன, இன்னும் இவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டனர். அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா வசனங்கள் 51, 52 மற்றும் 53. يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب